நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த 8 மாதங்களிலும் நமக்கு போதுமானவராய் இருந்து நம்மை வழிநடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும், இந்த செப்டம்பர் மாதத்தின் காலை வேளையிலே தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இதுவரை நடத்தின தெய்வம் இனியும் நடத்துவாராக, இனியும் நம்மை பலப்படுத்துவாராக, இனியும் நம்முடைய தேவைகளை சந்திப்பாராக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை, ஒரு வசனத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 40வது அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மை குறித்து இங்கு தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற தேவன், நமக்கு புதுபலன் தருகிற தேவன், நம்மை செட்டைகளை அடித்து உயரை எழும்ப பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தமாய் ஏசாயா 40வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் தியானித்தோம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை சபையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே இதுவரை இல்லாத அளவுக்கு மகிமை பலமாய் வெளிப்பட வேண்டும் என்றால், நம்மை சுற்றிலும் காணப்படுகிறவர்கள் அந்த தேவ மகிமையை காண வேண்டும் என்றால், நாம் இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து செல்லுகிற சூழ்நிலைகள், வருகிற பிரச்சனைகள் நம்மை பலவீனம் அடைய பண்ணுகிறது, நம்மை சோர்வடைய பண்ணுகிறது. இதே ஏசாயா 40வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, நான் நடந்து செல்லுகிற வழிகள் அது கர்த்தருக்கு மறைவாயிற்றோ? நாம் கடந்து செல்லுகிற பாதைகளை அவர் மறந்து விட்டாரோ? அவருடைய கண்களுக்கு அவைகள் தெரியாமல் போய்விட்டதோ? என் நியாயம், என்னுடைய நீதி, என்னுடைய நியாயமான கிரியைகள் என் தேவனிடத்திலே அது இன்னும் எட்டாமல் போய்விட்டதோ? நியாயம் செய்கிற தேவன், நீதி செய்கிற தேவன், நான் நியாயமாய், நீதியாய், உத்தமமாய் நடக்கிறதை அவர் காணவில்லையோ? அது அவருடைய சமூகத்திலே நீ அது செல்லவில்லையோ என்று நீ ஏன் சொல்லுகிறாய் என்று ஆண்டவர் கேட்டுவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், அவர் பூமியினுடைய கடையாந்திரங்களையும் சிருஷ்டித்த தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், அந்த கர்த்தராகிய அநாதி தேவன், அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. நம்முடைய காரியங்களை, சில நேரத்திலே நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளை மனிதர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் ஏதோ ஒரு சிலர் காது கொடுத்து கேட்பார்கள். ஆனால் சிலரை பார்ப்போம் என்றால் நம் வேதனையோடு துக்கத்தோடு சொல்லுகிறவைகள் அவருடைய காதுகளிலும் இருதயத்திலும் அது ஏறவே ஏறாது. ஏதோ பெயருக்கு கேட்டு கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் சோர்வடைந்து விடுகிறார்கள். அவர்கள் நம்முடைய காரியங்களை அவ்வளவு கவனமாய், கரிசனையாய் அல்லது கருத்தாய் கேட்பதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை. அவர்களுக்குள்ளே இருக்கிற சோர்வு. இங்கு கர்த்தராகிய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பூமியினுடைய கடையாந்தரங்களையும் சிருஷ்டித்த தேவன்,
அண்ட சராசரத்தை படைத்த தேவன், நட்சத்திரங்களுக்கு பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், அந்த தேவன் அவர் சோர்ந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சோர்ந்து போய் அவருடைய பிள்ளைகளினுடைய காரியங்களிலே நியாயம் செய்யாமல் அமைதலாய் இருக்கிற தேவன் அல்ல. அவருடைய நாம மகிமைக்காய் நாம் படுகிற பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அநீதியுள்ளவர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் நம்முடைய நியாயங்களை கேளாதபடி, நம்முடைய பிரயாசங்களை அறியாதபடிக்கு அவர் அமைதலாய் இருக்கிற தேவன் அல்ல. அவர் சோர்ந்து போவதில்லை. அவர் என்ன செய்வதும் இல்லையாம், இளைப்படைவதும் இல்லையாம். இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிற தேவன். அந்த தேவனாகிய கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு மூவையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எனவே ஒரு நாளும் நம்முடைய காரியங்கள் அவருடைய கண்களுக்கு மறைவாயிற்று, அவர் அமைதலாய் இருக்கிறார், அவர் செயல்படாமல் இருக்கிறார் என்று நாம் நினைக்கவே கூடாது. ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் அவர் அமைதலாய் இருக்கிறதை போல காணப்பட்டாலும் அவர் நமக்காய் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவருடைய சகாயம் வெளிப்படும்படியாய் அவருடைய கிரியைகள் நமக்காய் நடந்து கொண்டே இருக்கிறது. 9-8 மாதங்களிலும் நாம் ஒருவேளை சில நன்மைகளை எதிர்பார்த்து காணாமல் இருந்திருக்கலாம். சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அவைகள் கால தாமதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கன்பானவர்களே, அவர் நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவன். 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாத தேவன் என்ன செய்கிறாராம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். 3 நாட்கள் என் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்திருந்த ஒரு கூட்டத்தை பார்த்து அவர் கரிசனையோடு சொன்னார், இவர்களை இப்படியே நான் அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே வருகிற சோர்வுகளை அறிந்திருக்கிற தேவன், பாடுகளை அறிந்திருக்கிற தேவன், நம்மை சுற்றிலும் நம்மை சோர்வடைய பண்ணுவதற்குரிய பல காரியங்கள் உண்டு என்பதை அறிந்த தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய நன்மை உதவி என்னவென்றால், சோர்ந்து போகிற நமக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன செய்கிறாராம், சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை ஒரு சோர்வோடு, பலவீனத்தோடு அல்லது ஏமாற்றத்தோடு நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் என்றால், சோர்வடையாத தேவன், பூமியினுடைய கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன், அவர் சோர்ந்து போகிறவனை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவனை குறித்து கரிசனையற்ற தேவன் அல்ல. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. 30வது வசனம் சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர்கள் என்றாலே அவர்கள் நல்ல இரத்த ஓட்டமுடையவர்கள், நல்ல பலனுடையவர்கள், திடகாச்சுரமானவர்கள், எளிதிலே முதியவர்களைப் போல சோர்ந்து போகாதவர்கள். ஆனால் இளைஞர்களும் ஒருவேளை என்ன செய்வார்களாம், இளைப்படைந்து விடுவார்கள். வாலிபர்கள் கூட இடறி போய் விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் யாரை அவர் பலப்படுத்துகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள். அல்லேலூயா. அவருக்காய் காத்திருக்கிறவர்களுக்காய் தேவன் ஏற்படுத்துகிற நன்மைகளை நம்முடைய கண்கள் காணாமல் இருக்கலாம். ஆனால் அவருக்கு காத்திருக்கிற நம்மை பலனடைய பண்ணி அவர் நமக்காய் செய்கிறவைகளை, ஆயத்தப்படுத்தி இருக்கிறவைகளை அவர் நம்முடைய கண்கள் காணும்படி செய்கிற தேவன்.
காத்திருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? அவர்களுக்கு புது பலனை தந்து அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கழுகானது உயர எழும்பக்கூடியது. தன்னுடைய சூழ்நிலைகளை தாண்டி தாழ்வான அந்த உயரத்தை தாண்டி உயரங்களிலே உன்னதங்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயரத்து எண்ண முடியாத உயரத்திலே அது பறக்கக்கூடியது. அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளை தாண்டி பிரச்சனைகளை தாண்டி போராட்டங்களை தாண்டி அவர் நம்மை உயரே கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எழும்ப வேண்டும் என்றால் பலன் வேண்டும். ஆமென். சில வயதானவங்க எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எழும்ப ட்ரை பண்ணுவாங்க, என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. கால்கள் எல்லாம் பலவீனப்பட்டு இருக்கும், சரீரம் எல்லாம் சோர்வாய் இருக்கும். ஆனால் சரீரத்திலே ஒரு புது பலன் வரும் என்றால், அதற்குரிய ஆரோக்கியம் இருக்கும் என்றால் எளிதா என்ன செய்து விடலாம்? எழும்பி விடலாம். நாம் எழும்ப வேண்டும் என்றால் நமக்கு புது பலன் தேவை. அந்த பலன் எப்படி வருகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறதினால். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து அவர்கள் எழும்புவது மாத்திரமல்ல, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நேச்சுரல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஒரு மனிதன் ஓடினால் சற்று தூரத்திற்கு பிறகு அவனுக்கு என்ன வரும்? இளைப்பு வரும். கொஞ்ச தூரம் நடக்கலாம், ஒரு எல்கையை தாண்டி நடக்கும் போது அங்கு ஒரு சோர்வு வந்துவிடும். இளைப்பும் சோர்வும் வருகிற சூழ்நிலைகளிலே கர்த்தர் புது பலனை தருவார் என்றால், இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு வருகக்கூடிய அந்த இளைப்பை சோர்வை மேற்கொள்ளுவதற்குரிய ஒரு புது பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நாம் சோர்வடைந்து உட்காருவதற்காய் அல்ல, நாம் இளைப்படைந்து வாழுவதற்காய் அல்ல, நாம் புது பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்புவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையினுடைய பல சூழ்நிலைகள், பல போராட்டங்கள், சரீர பலவீனங்கள், பொருளாதார தேவைகள், பிள்ளைகளினுடைய நிலைமைகள் நம்மை சோர்வடைகிற ஒரு நிலைமையிலே, இளைப்படைகிற நிலைமையிலே கொண்டு போய் வைத்து, அவர் என்னுடைய நியாயத்தை கவனிக்கவில்லையோ, அவர் அமைதலாய் இருக்கிறாரே என்கிற ஒரு கேள்வி காணப்படும் என்றால், இந்த 9வது மாதத்தின் காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலனை அடைவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே பலவீனங்கள் மாறுவதாக, பலவீனப்படுத்துகிற சோர்வுகள் மாறுவதாக, சூழ்நிலைமைகள் மாறுவதாக. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காத்திருக்கிறவர்கள் மேலே அவர் தன்னுடைய வல்லமையை கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை எழும்ப பண்ணுவாராக. உட்கார்ந்திருக்கிற இடத்திலே அல்ல, நின்று கொண்டிருக்கிற இடத்திலே அல்ல, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய வல்லமையை அளவில்லாமல் பெற்று உயிரை எழும்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த புது பலன் நமக்குள்ளாய் வர ஆரம்பித்து விட்டதென்றால், அந்த பலனால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்காக எழும்ப ஆரம்பிப்போம் என்றால், சூழ்நிலைகள் நம்மை எளிதாய் இளைப்படைய பண்ணுவதில்லை, சோர்வடைய பண்ணுவதில்லை. ஏனென்றால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இந்த வருகிற 4 மாதங்கள் கர்த்தருக்காய் எழும்புகிற நாட்களாய் மாறட்டும். ஒருவேளை பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய் காத்திருந்து தோல்வியடைந்து, எனக்கு பலனில்லை ஆண்டவரே, நடப்பதற்கும் பலனில்லை, ஓடுவதற்கும் பலனில்லை, நான் எங்கு எழும்ப போகிறேன் என்கிற கேள்வியோடு காணப்படலாம்.
நமக்கு புது பலன் தந்து நம்மை உயிரை எழும்ப பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. மனிதன் அல்ல, நம்முடைய சரீர பலன் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய அனுபவம் அல்ல, நம்முடைய பணம் அல்ல. ஒரு மனுஷனை எழும்ப பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவரே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே சோர்வின் ஆவிகள் மாறுவதாக, பலவீன ஆவிகள் மாறுவதாக. கர்த்தருடைய புது பலன். Thank you Holy Spirit. அவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை அப்படியே கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். சோர்ந்து போகிறவன் மேல மனதுருகுகிற தேவன். அவர்கள் மேல் கரிசனை உள்ள தேவன். அவர்களை தைரியப்படுத்துகிற தேவன். அவர்களை திடப்படுத்துகிற தேவன். சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த ஒரு எலியாவுக்காய் அவர் காகங்களை அனுப்பவில்லையா? எதை செய்து நம்மை பலப்படுத்த வேண்டும், நம்மை திடப்படுத்த வேண்டும் என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்றால் நம்முடைய வழிகள் அவருக்கு மறைவானவைகள் அல்ல. He exactly knows what we want and what he has to do for our weakness. உடைய பலவீனங்களிலே நமக்கு தேவையானது என்ன என்பதை தேவன் அறிவார். இந்த 9வது மாதம் அவர் நம்மை பலப்படுத்துகிற நாட்களாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தருக்காய் இன்னும் எழும்பும்படியாய், இன்னும் பிரயாசப்படும்படியாய் அவருடைய வல்லமை நம்பி இது அளவில்லாமல் இறங்கி வருவதாக. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது மனிதனுக்காய் அல்ல. நாம் நம்புகிற மனிதர்கள் பல நேரங்களிலே நம்மை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் போது, எனக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, நெடுநாளாய் காத்திருக்கிறவைகளின் மேல நன்மைகளை கட்டளையிடும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தி பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை சந்தியும் ஐயா, பிள்ளைகளுக்காய் செய்ய வேண்டியவைகளை செய்வீராக, பலவீனங்களை மாற்றுவீராக, ஒரு புது பலன் என்னிலே உண்டாகட்டும் என்று கேட்கும் போது அவர் நிச்சயமாய் நமக்கு அற்புதம் செய்வார், நம்மை பலப்படுத்துவார். இந்த 4 மாதங்கள் இதுவரை காணாத மகிமையை காணும்படியாய், இதுவரை பார்த்திராத தேவனுடைய கிரியைகளை நம்முடைய கண்கள் காணும்படியாய், வாழ்க்கையிலே அவைகளை அனுபவிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே படாது. மனிதன் அவைகளை தடுக்கவே முடியாது. அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தேவன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, பாடுகளும் போராட்டமும் நிறைந்த இந்த உலகத்தில் எங்களை உம்முடைய வாக்கு அல்லவோ உயிர்ப்பிக்கிறது, உம்முடைய வார்த்தை அல்லவோ எங்களை திடப்படுத்துகிறது. நீரல்லவா எங்களை பலப்படுத்தி எங்களை பறப்பதற்கும் ஓடுவதற்கும் நடப்பதற்கும் உதவி செய்கிற தேவன். நாங்கள் முடங்கி போய் கிடப்பது உமக்கு சித்தமில்லை அப்பா. சூறை செடியின் கீழ் சோர்வடைந்து உட்காருவது உமக்கு விருப்பமில்லாத காரியம். தேவனே,
இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலும் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய பலவீனங்களிலே, எங்களுடைய சோர்வுகளிலே உம்முடைய பலன் இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போகாத தேவன், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். இளைஞர்களும் இளைப்படைந்து சோர்ந்து போனாலும் உமக்கு காத்திருக்கிறவர்களை புது பலன் அடைய பண்ணுகிற தேவன். இந்த காலை வேளையிலே இடத்துல கூடி வந்திருக்கிற வார்த்தைகளை கேட்க இருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் உடைய கிருபை, உடைய பலன், உடைய ஜீவன், உடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகள், அந்தகார அதிகாரங்கள், துரைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்கிற யார் யாருடைய இருதயங்களிலே சோர்வுகள் காணப்படுகிறதோ, சரீரங்களிலே வியாதி நிமித்தமாய் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, அதிகாரம் நிறைந்த நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் காதுகளிலே தொனிக்கும் போது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை, பலப்படுத்துகிற வல்லமை உச்சம் தலையிலிருந்து கால் வரைக்கும் இறங்கி வருவதாக. உடைய பிள்ளைகள் சோர்வடைந்து பலவீனப்பட்டு துக்கத்தோடு ஒரு இடத்திலே முடங்கி விடாதபடிக்கு உடைய ஜனத்தை நீர் பலப்படுத்தி, உடைய ஜனத்தை தைரியப்படுத்தி அவர்கள் எழுந்து காலூன்றி நிற்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உம்முடைய மகிமையை நாங்கள் காண்கிறது வரைக்கும் தேசத்தில் நீர் ஒரு மகா பெரிய எழுப்புதலை அனுப்புகிறதை எங்களுடைய கண்கள் காண்கிறது வரைக்கும் நாங்கள் இளைப்படையாமல் சோர்வடையாமல் உமக்காய் ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும். காலை வேளையிலும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அருமையான குடும்பங்களின் மேல நன்மைகள் கடந்து வருவதாக, கர்த்தருடைய பலன் இறங்கி வருவதாக, பலவீனத்தை உண்டு பண்ணுகிற கிரியைகள் மாறுவதாக. இந்த மாதத்தின் எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபை ஊழியங்கள், வெளி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்து திருநாமத்தை மகிமைப்படுத்தும். கனத்துதி மேலாவற்றை நீர் எடுத்துக்கொள்ளும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு ராஜாவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு புது பலன் தருகிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. புது பலனோடு புதிய கிருபையோடு கடந்து செல்லுவோம். அந்த புது பலனை நாம் அனுபவிக்கும்படியாய், அதை நம்முடைய கண்கள் காணும்படியாய், அதனுடைய கிரியைகளை காண இந்த மாதம் முழுவதிலும் இந்த நாளின் காலை வேளையிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். God bless you.